லாஸ்ட் இயர் நடந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ளார நெறைய பேத்துக்கு பிடிச்ச, நெறைய பேத்துக்கு பிடிக்காம இருந்த, நெறைய பேத்துக்கிட்ட சப்போர்ட்ஸ வாங்குன பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு ரீசென்ட்டா வந்து என்கேஜ்மென்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார போனதே வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா தான் வந்து அமைஞ்சிருது. அதுக்கான காரணம் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி இவர் ஒரு சில படங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் கூட, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமானது தான் வந்து பிரதீப் ஆண்டனினா யாருன்னு சொல்லி நெறைய பேத்துக்கு வந்து வெளியில தெரிய வச்சதுக்கு காரணமா வந்து அமைஞ்சிருந்தது. ஆனா ஒரு சில காரணங்கள்னால வந்து சடனா அவரே வந்து வீட்ட விட்டு வெளியில வர சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாரு. ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்து நெறைய படங்கள் வந்து பண்ண போறாரு. நெறைய விதத்துல வந்து மக்கள என்டர்டெயின் பண்ணுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் சடனா ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு வந்து குடுத்திருக்கிறாரு. எனக்கும் என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் வந்து ரீசென்ட்டா என்கேஜ்மென்ட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி, கூடவே இன்னும் ஒரு சில வார்த்தைகளையும் வந்து ஆட் பண்ணியிருந்தாரு. ஃபேமிலி மேன் எனக்கெல்லாம் நடக்காதுன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பரவால்ல பொண்ணு குடுக்குறாங்க என்ன நம்பி. 90ஸ் கிட்ஸ்னுடைய சாதனைகள் அப்படிங்கிற மாரி ஒரு சில கோட்ஸும் அதுல வந்து ஆட் பண்ணியிருந்தாரு. ஸோ எழுதப்படாத ஒரு சில விஷயங்கள்ல ஒண்ணா இருக்கிறது தான் இந்த 90ஸ் கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆறங்கிறது. அத நான் உடைச்சுட்டேன். அது எனக்கு ஒரு சாதனைங்கிறத இந்த இடத்துல அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து படங்கள் பண்ணுவாருன்னு சொல்லி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாரி சடன் சர்ப்ரைஸா வந்து இந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே, பொண்ணு யாரு? பொண்ணு என்ன பண்றாங்க? பொண்ணு என்ன ஃபீல்டு? அப்படிங்கிற மாரி பல கேள்விகள் வந்து பிரதீப் ஆண்டனியோட அந்த போஸ்ட்டுக்கு கீழ வந்து டைப் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் கூட இன்னும் வந்து அந்த பொண்ணுனுடைய என்ன பண்றாங்க? என்ன ஏது? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வெளியில விடாம தான் வந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்க ரொம்ப நாளா வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டா இருந்து அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணி இப்போ வந்து கல்யாணமும் வந்து பண்ணிக்க போறாங்க. ஸோ பிரதீப் ஆண்டனி அவர்கள வந்து அருவி, வால் இன்னும் நெறைய படங்கள்ல வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல வந்து நெறைய பேர் வந்து பார்த்தும் இருந்திருப்போம். பிளஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறமா இவர வந்து நெறைய பேத்துக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அமைஞ்சது. ஸோ சமீபத்துல இண்டஸ்ட்ரியில இருக்கிற நெறைய பேத்துக்கு வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு மத்தியில தான் வந்து மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு இருந்த பிரேம்ஜியினுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா இவருடைய என்கேஜ்மென்ட் ஆனது வந்து நெறைய பேரால பேசக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்குது.